வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்பனண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2 டெர்மினல், இது வந்து 3 டெர்மினல். நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா சுவிட்ச். இந்த சுவிட்சுங்கிற வார்த்தையை வந்து மறந்துடாதீங்க. டிரான்சிஸ்டர் அப்படின்னா ஒரு சுவிட்ச் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 3 டெர்மினல் காம்பனண்ட். ஏற்கனவே நம்ம பார்த்த காம்பனண்ட்ஸ்லாம் 2 டெர்மினல், இது வந்து 3 டெர்மினல். இந்த 3 டெர்மினல் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பேர் அப்படின்னா கலெக்டர், எமிட்டர், பேஸ். திரும்ப ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். கலெக்டர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எமிட்டர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பேஸ். மொத்தம் 3 டெர்மினல் இருக்கும். இந்த டெர்மினல் தெரிஞ்சால்தான் உங்களால் வந்து டிரான்சிஸ்டர் ஓரியன்ட் ஒர்க் வந்து பண்ண முடியும். இப்போ இதோட சிம்பிள், இப்போ நம்ம சர்க்யூட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் இருக்க மாதிரி உங்களுக்கு டிரான்சிஸ்டருக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. இதான் ஒரு டிரான்சிஸ்டரோட சிம்பிள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது கலெக்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டர், சென்டரில் உள்ள பின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் பின். ஓகேவா? இதில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சர்க்யூட்ஸில் ஒர்க் பண்ணால் கிளியராக இருக்கும். என்னென்ன டைப்புங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். இதில் கலெக்டர், எமிட்டர், பேஸ். அந்த சென்டரில் இருக்க பின்னு மட்டும் பேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான பின்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ் பின் தான். இதில் வந்து பிஎன்பி, என்பிஎன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது நம்ம படிக்கும் போதே வந்து நமக்கு மற்ற காம்பவுண்டுக்கும் இதுக்கும் குழப்பம் வரதுக்கு காரணமே இந்த பிஎன்பி, என்பிஎன் என்ன அப்படிங்கிறது வந்து குழப்பமாயிடும். இது பிஎன்பி அப்படின்னா மேலே இருக்கிற பின்னுக்கு பார்த்திங்கன்னா பி, அதாவது பாசிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டரில் இருக்க பின்னுக்கு என்னன்னு ஞாபகப்படுத்துங்க. கீழே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா பேஸ், அதாவது எமிட்டர் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ், கலெக்டர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். பேஸுக்கு நெகட்டிவ் கொடுத்தா இது ஆன் ஆகும். இன்னொரு டிரான்சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர், எமிட்டர், பேஸ். இதை வந்து என்பிஎன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கலெக்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவில் வரும், பேஸ் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவில் வரும், எமிட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் வரும். 2 டிரான்சிஸ்டர்லையும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆரோ டைரக்ஷன் மாறி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த ஆரோ டைரக்ஷன் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அது என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஆரோ டைரக்ஷன் உள்ளே வர மாதிரி இருந்தால் அது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். எனக்கு இன்னுமே புரியலைங்க, எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா நான் இப்போ ஒரு சின்ன டயக்ராம் போடுறேன். அதன் மூலமாக உங்களுக்கு கிளியராக புரியும். டயோடோட கேரக்டர் தெரிஞ்சால் உங்களால் டிரான்சிஸ்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கேன். இது என்பிஎன்னா பிஎன்பியான்னு எனக்கு தெரியாது. ஆரோ டைரக்ஷன் உள்ளே வர்றதுனால நீங்கள் பிஎன்பி அப்படிம்பீங்க. இதை நான் உள்ளுக்குள்ளே 2 டயோட் உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் சைடு, எமிட்டர், பேஸ். இந்த கலெக்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கலெக்டர் சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது ஆனோடு. பேஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். இன்னொரு எமிட்டர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டயோட். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டர் சைடு பார்த்தீங்கன்னா ஆனோடு, அதாவது பாசிட்டிவ். உங்களோட பேஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோடு, நெகட்டிவ் இருக்குது. அப்போ பேஸ் சைடில் நெகட்டிவ் இருக்குது. அப்போ வந்து பேஸில் என் போட்டுக்குங்க. அப்போ கலெக்டர்லேயும் பி, எமிட்டர்லேயும் பி அப்படிங்கும்போது பிஎன்பி டிரான்சிஸ்டர். அப்போ இந்த டயோடோட டைரக்ஷன் மாறும்போது இது என்பிஎன் டிரான்சிஸ்டராக மாறும். எப்படி மாறும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டயோட் டைரக்ஷன் இந்த மாதிரி மாறிடும். அப்போ கலெக்டர் சைடு பார்த்தீங்கன்னா கேத்தோடு இருக்குது, உங்களுக்கு எமிட்டர் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோடு இருக்குது. அப்போ ஆனோட் சைடு ரெண்டுமே பேஸில் இருக்குது. அப்போ இது என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகேவா? இதுதான் பிஎன்பிக்கும் என்பிஎனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ டயோடை செக் பண்ண தெரிஞ்சால் உங்களால் வந்து டிரான்சிஸ்டரையும் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சர்க்யூட் போட்டுக்குவோம். இந்த சர்க்யூட்டில் ஒரு பல்பை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த பல்பு வந்து நமக்கு வந்து பக்காவாக எரியும். இல்லை எனக்கு வந்து இதுக்கு போகிற வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன். 2 கெப்பாசிட்டர் போட்டு இதுக்கு போகிற வோல்டேஜை நான் ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் அந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்க வரைக்கும் இந்த பல்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த பல்ப் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா எந்த கண்ட்ரோலும் இந்த சர்க்யூட்டில் இல்லை, அதனால் என்னால் பண்ண முடியாது. இந்த பல்பு வந்து ஒரு 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஆன் ஆகி ஆஃப் ஆகணும். அதாவது சார்ஜ் போட்டிருக்க சமயத்தில் ஆன் ஆகி ஆஃப் ஆகணும். இந்த மாதிரி நான் செட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு சுவிட்ச் வேணும். அந்த சுவிட்சை நம்ம கண்டிப்பாக மேனுவலாக ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ அந்த சுவிட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டரை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிரான்சிஸ்டரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கலெக்டரையும் எமிட்டரையும் சர்க்யூட்டில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பல்பு எரியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எரியாது. ஏன்னா இதோட பேஸ் பின்னை நான் கண்ட்ரோல் பண்ணால் தான் இந்த பல்புக்கு போகிற சப்ளை போகும். அப்போ இந்த பேஸுக்கு நான் ஒரு கண்ட்ரோலை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைக்ரோ ப்ராசஸரே வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பல்பை என்னால்
எவ்வளோ வாட்டி வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளோ செகண்ட் எரியனாலும் எரிய வைக்க முடியும். இல்லை இது ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லை ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்தால் எரியிற மாதிரி செய்ய முடியும். இப்போ இந்த டிரான்சிஸ்டரை நான் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இது ஒரு சுவிட்சாக அது வேலை செய்யும். அப்போ உங்களோட டிரான்சிஸ்டரில் பேஸ் பின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு போகிற கரண்ட்டை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து டிரான்சிஸ்டரை மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறோம். நம்ம பேசிக்கல் டிரான்சிஸ்டர் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு மொபைல் சிப் லெவல் ட்ரைனிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.